விசாகத்தில் முருகனை வழிபடும் சூரியன். வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பின்னர் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல், தினைமாவு, பால், சித்திரானங்கள், பட்சணங்களை நைவேத்தியமாக படைத்து குத்துவிளக்கை ஏற்ற விநாயகப் பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சாணத்தில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும். விநாயகர் பூஜை முடிந்த பின் முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி ஆகியவைகளை படிக்க வேண்டும். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார். விசாக நட்சத்திரத்தின் தேவதை குமரன், அதாவது முருகன். சூரியன் விசாக நட்சத்திரத்தை பார்ப்பதன் மூலம் முருகனை வழிபடுவதாக ஐதீகம். எனவேதான் சூரியன் வழிபடும் முருகப்பெருமானை அந்நாளில் விரதமிருந்து நாமும் வழிபட்டு வருகிறோம். விசாக நாளில் முருகனை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும், பகை நீங்கி அன்பு பெருகும், சுகம் கிடைக்கும், தீராத வினைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். வைகாசி மாதம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் கூடிய உச்சி வேளையில் அரக்கு இலையும் அரிசியும் தலையில் வைத்துக் கொண்டு உத்தரகோசமங்கை என்னும் தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வேண்டும். பின் ஆலயத்தின் உட்புறத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் எள், அருகு, கோமயம் இவற்றை சிரசில் தெளித்துக் கொண்டு நீராடி கருவறையில் குடிகொண்டிருக்கும் மங்களநாதனுக்கு அபிஷேக அர்ச்சனை செய்து பின் தான தர்மங்களை செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இத்தலம் ராமநாதபுரம் பரமக்குடி நெடுஞ்சாலையில் உள்ளது. இந்தந்த அபிஷேகத்தில் இத்தனை பலன்களா? விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமான் வீட்டிற்கும் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து பார்த்தால் நல்லெண்ணெயாவும் நடைபெறும். பசும்பாலால் அபிஷேகம் செய்து பார்த்தால் விசும்பும் வாழ்க்கை மாறி வியக்கும் விதத்தில் ஆயுள் கூடும். பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்து பார்த்தால் பட்ட கடன்கள் தீரும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் பார்க்கும் செயல்கள் எல்லாம் வெற்றியாகும். சர்க்கரையால் அபிஷேகம் செய்து பார்த்தால் சந்தித்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவர். இளநீரால் அபிஷேகம் செய்து பார்த்தால் இனிய சந்ததிகள் பிறக்கும். எலுமிச்சம்பழத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் யம பயங்கள் தீரும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் மகிழ்ச்சி தரும் விதத்தில் செல்வ நிலை உயரும். திருநீரால் அபிஷேகம் செய்து பார்த்தால் திக்கெட்டும் புகழ் பரவும் வாய்ப்பு கிட்டும். அன்னத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் அரசு வழி ஆதரவு நமக்கு கிடைக்கும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்து பார்த்தால் சரும நோய் அத்தனையும் தீர்ந்து போகும். பன்னீரால் அபிஷேகம் செய்து பார்த்தால் பார்ப்போற்றும் செல்வாக்கு நமக்கு சேரும். தேனாலே அபிஷேகம் செய்து பார்த்தால் தித்திக்கும் சங்கீதம் விருத்தியாகும். சங்காலே அபிஷேகம் செய்து பார்த்தால் சகலவித பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். வைகாசி உற்சவ ஆலயங்கள். தமிழகத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடக்கும் தலங்கள் வருமாறு: காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோவில், ஆழ்வார் திருநகரி, மதுராந்தகம் ஸ்ரீ ஏரி காத்தராமர், மகாபலிபுரம் ஸ்ரீ ஸ்தல சயன பெருமாள், திருநாராயணபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள், காஞ்சி ஸ்ரீ வைகுண்ட பெருமாள், சென்னை அமைந்தகரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜர், மதுரை ஸ்ரீ கூடல் அழகர், மதுரை திருமோகூர் ஸ்ரீ காளமேக பெருமாள், திருநள்ளாறு ஸ்ரீதர் பரேணீஸ்வரர், பட்டீஸ்வரம் ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர், திருக்கண்ணங்குடி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர், திருப்பனியூர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர், கஞ்சனூர் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர், கும்பகோணம் ஸ்ரீ கும்பேஸ்வரர், திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி, மயிலாடுதுறை ஸ்ரீ மயூரநாதர், திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர், பொள்ளாச்சி ஸ்ரீ சுப்பிரமணியர், சென்னை வடபழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி, சென்னை ஸ்ரீ காளிகாம்பாள் ஆகிய கோவில்களில் வைகாசி மாதத்தில் உற்சவம் மிக சிறப்புற நடைபெறுகிறது. தீப்பொறியாய் ஆர்முகனின் அவதார திருநாள். அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தமது குறைகளை முறையிட்டனர். சிவபெருமான் அசுரர்களுடைய கொடுமையை களைந்து அவர்களை காத்தருள விரும்பினார். தமது நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளை தோற்றுவித்தார். அவை தேவர்களினால் கங்கையில் கொண்டு விடப்பட்டன. கங்கை சரவண பொய்கையிலே கொண்டு சேர்த்தது. புராணங்களின்படி சிவனிடமிருந்து புறப்பட்ட தீப்பொறி சரவண பொய்கையில் 6 பகுதிகளாக விழுந்தது. இது 6 குழந்தைகளாக உருப்பெற்றது. கார்த்திகை பெண்கள் 6 இந்த 6 குழந்தைகளை வளர்த்தனர். பின்னர் ஒரு கார்த்திகை திருநாளில் பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் இணைத்தார். 6 முகங்களை பெற்ற இவர் ஆறுமுகன் என்று அழைக்கப்படுகிறார். முருகப்பெருமானின் 6 திருமுகங்களும் முற்றறிவு, அளவற்ற இன்பம், இல்லாத ஆற்றல், தன் வயமுடைமை, பேரருளுடைமை, இயற்கை அறிவு என்னும் 6 குணங்களாகின. இவை தவிர இந்த 6 திருமுகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் என்னும் 6 குணங்களையும் குறிக்கின்றன. 6 முகப்பெருமான் அவதரித்த தினமானதால் விசாகம் விசேஷ தினமாக கொண்டாடப்படுகின்றது. சரவணன், கார்த்திகேயன், குமரன், கந்தன், வடிவேலன், சுப்பிரமணியன், சுவாமிநாதன், செந்தில்நாதன், ஆறுமுகன்
போன்ற பல பெயர்களால் வழங்கப்படுகிறார். ஐம்பூதமும் உயிருமாகிய ஆறினையும் திருமுகங்களாக உருவகித்து கூறி எங்கும் நிறைந்த கடவுள் தன்மையை மக்களுக்கு நினைவூட்ட கருதிய பண்டை பெரியோர் இறைவனை ஆறுமுகப்பெருமான் என்றனர். எனவே உலகத்து உயிர்கள் யாவும் உய்யும் பொருட்டு சிவபெருமானின் திருவிளையாடலால் குழந்தையான நாள். ஆதலால் சைவ மக்கள் வழிபாட்டுக்கு வைகாசி விசாக நாள் மிகவும் சிறந்ததாகும். இத்தினத்தில் கோவில்களில் வசந்தோற்சவமும் பிரம்மோற்சவமும் நடைபெறும். இத்தினம் பல சமயத்தாருக்கும் ஒரு புனித நாளாகும். பல பலன்களை அருளும் வைகாசி பிரம்மோற்சவ விழாக்கள். கோவில்களில் நடத்தப்படும் பிரம்மோற்சவ விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதாகவே பலரும் நினைக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் முக்கியமான விழாக்களில் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள். மற்ற விழாக்களை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலம் தரக்கூடிய முக்கியமான விழாவாகும். உத் கூட்டல் சவம். இதில் சவம் என்பது தோற்றத்தை குறிக்கும். தாயின் கருவறையிலிருந்து குழந்தை வெளிவருவதை பிரசவம் என்கிறோம். அதே போல் எல்லாம் வல்ல பரம்பொருளின் சக்தி ஆலயத்தின் கருவறையில் மூலமூத்தமாக எழுந்தருளியுள்ளது. அப்படி மூலமூத்தமாக இருக்கிற இறைவனை உற்சவரின் திருமேனிக்கு எழுந்தருள செய்து உலக நன்மைக்காக கோவிலிலிருந்து சுவாமி வீதியுலா வருகிற வைபவமே உற்சவம். உற்சவங்கள் ஒரே ஒரு நாளிலும் முடியும். அதிகபட்சமாக 27 நாட்கள் வரையும் நீண்டிருக்கும். எனினும் பெரும்பாலான ஆலயங்களில் 9 நாட்கள் நடைபெறும் உற்சவமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இந்த 9 நாள் உற்சவத்தை சௌக்கியம் என்று குறிப்பிடுவர். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு தீர்த்தவாரி. அந்த நாளில் புண்ணிய நதிகள் அனைத்தையும் தீர்த்தங்களாக ஆவாகனம் செய்து அனைத்து ஜீவராசிகளையும் அஸ்தர தேவரில் எழுந்தருள செய்வார்கள். அப்போது நாம் தீர்த்த நிலையில் நீராடி கரைக்கு வரும்போது மிக சிலிர்ப்புடன் இறையனுபூதி கிடைக்கும் என்கிறார் மாணிக்கவாசக பெருமான். மாத பிரம்மோற்சவ விழாக்களில் கலந்து கொண்டு வழிபட இயற்கை சீற்றங்கள் குறையும், பசுமை கொளிக்கும், உலகில் அமைதி நிலவும், குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும், சகல செல்வங்களும் பெருகும் என்பது ஐதீகம். வேலை எறிந்து மாமரத்தை பிளந்து அசுரனை அழித்த வேலவன். கந்தபுராணத்தில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த போரில் வேலை பயன்படுத்தி முருகன் சூரபத்மனை கொன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு மேல் தப்பிக்க வழியில்லை என்ற நிலையில் அசுரன் முருகனின் கண்களில் படாமல் இருக்க ஒரு பெரிய மாமரமாக மாறிவிடுகிறான். ஆனால் அவனது சூழ்ச்சியை புரிந்து கொண்ட முருகன் தனது வேலை எறிந்து மாமரத்தை இரண்டாக பிளக்க அதில் ஒரு பாதி சேவலாகவும் மறுபாதி மயிலாகவும் மாறிவிடுகிறது. முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஆக்கிக் கொள்கிறார் என்பது இப்புராணங்கள் கூறும் நிகழ்ச்சிகள். இதனால் வீரத்தின் சின்னமான வேல் கொடியவர்களை அழித்து நல்லவர்களை காக்கும் சக்தியுடையது என்ற நம்பிக்கையை இந்துக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. யோதியர் காலத்து நாணயத்தில் வேல் சேவலுடன் காணப்படும் கார்த்திகேயன் படம் உள்ளது. மாமல்லபுரத்துக்கு அருகில் அமைந்துள்ள சாளுவன் குப்பத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட கல்லால் ஆன வேல் இது சங்க காலத்தை சேர்ந்தது. சில முருகன் கோவில்களில் தெய்வத்தன்மை கொண்டதாக வேலுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. முருகன் தன் தாய் பார்வதியிடமிருந்து வேலை பெற்ற நிகழ்வாக ஆண்டுதோறும் முருகன் திருத்தலங்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழாவின் போது பக்தர்கள் சிலர் தங்களது நாக்கு அல்லது கன்னங்களில் வேறுபட்ட அளவிலான வேல்களை குத்திக் கொண்டு கோவிலை நோக்கி ஊர்வலமாக செல்வார்கள். இச்செயல் அலகு குத்துதல் எனப்படுகிறது. முருகனின் கையில் உள்ள வேலின் வடிவம் நமது அறிவு ஆழமானதாகவும் பரந்ததாகவும் கூர்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் நீண்ட அடிப்பாகத்தையும் மேல் பகுதியின் அடி அகன்றும் நுனிப்பகுதி கூர்மையானதாகவும் அமைந்துள்ளது என்று கருதப்படுகிறது. அருணகிரியாரை சொந்தம் கொண்டாடிய முருகன். அறுபடை வீடுடைய அழகிய குமரன் கோடை நகரிலும் கம்பீரமாக கொலுவிருக்கின்றான். எங்கே உள்ளது இந்த கோடை நகர் என்கிறீர்களா? நமது வல்லக்கோட்டை திருத்தலத்தின் தொன்மையான திருப்பெயர்தான் கோடை நகர். இத்தலம் காலத்தால் மிக தொன்மையானது. அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்களை பெற்ற பெருமையுடையது. தனது பாக்களில் வல்லக்கோட்டையை கோடை நகர் என்றுதான் குளிர்தமிழில் குறிப்பிடுகின்றார் அருணகிரியார். குமரன் குடிகொண்டுள்ள கோயில்களுக்கெல்லாம் சென்று திருப்புகழ் பாடி மகிழ்வதை திருத்தொண்டாக செய்தவர் அருணகிரி. இவர் எந்த தெய்வத்திடமும் வெறுப்பில்லாத அத்வைத ஞானி என்றாலும் முருகப்பெருமானிடம் மட்டும் முதிர்ந்த காதல் உடையவர். ஒரு சந்தர்ப்பத்தில் திருப்போரூர் வந்த அருணகிரியார் அங்கேயே தங்கி கந்த கடவுளுக்கு மலர்களாலும் மனம் மிகுந்த பாக்களாலும் ஆராதனை நடத்தி வந்தார். சில காலத்திற்கு பிறகு திருத்தணி சென்று வேலவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் உந்த தணிகை நோக்கி பயணிக்க முடிவு செய்தார். அன்றிரவு குமரன் அருணகிரிநாதரின் கனவில் தோன்றி கோடை நகருக்கு வருக என்று அழைப்பு விட்டான். காலையில் எழுந்த அருணகிரிநாதர் தன்னை சொந்தம் கொண்டாடும் கந்தன் கருணையை எண்ணி கண்ணீர் மல்கினார். உடனே வழி விசாரித்துக் கொண்டு கோடை நகர் வந்து சேர்ந்தார். வள்ளியும் தெய்வானையும் இரு புறத்திலும் விளங்க சுமார் 7 அடி உயரத்துடன் காட்சி தரும் முருகப்பெருமானை கண்டு உள்ளம் முருகினார்.
திருப்புகழ் பாடி பரவினார். 8 திருப்புகழ் பாடல்களை முருகப்பெருமான் மீது பாடி இத்தலத்தில் அர்ப்பணித்தார். இன்று வல்லக்கோட்டை எனப்படும் கோடை நகர் பெரும்புகழ் வாய்ந்த தலமாக விளங்குகிறது. இங்கு வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி புஷ்ப பல்லக்கில் சுப்பிரமணிய சுவாமி சேவை சாதிப்பார். திருக்கல்யாண உற்சவம் நிறைவேறியதும் அதிகார மயில் சேவை நடைபெறும். அனைவரும் வைகாசி விஜயனின் வாக திருக்காட்சியையும் அதிகார மயில் புறப்பாட்டையும் கண்டு ஆனந்தத்தையும் அருளையும் பெறலாம். வைகாசி விசாகம் சிறப்புகள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும். அன்றைய தினம்தான் அவர் அவதரித்தார். வைகாசி என்ற பெயரில் வட இந்திய புண்ணியத்தலமான காசி பேரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு. வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்தியஞான சபை என்னும் அமைப்பை வைகாசி மாதத்தில் தான் தோற்றுவித்தார். வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மயிலம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி மாதமே. சென்னை திருமுல்லைவாயிலில் உள்ள மாசிலாமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்று இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில் தான் கொடை விழாக்கள் நடைபெறுகின்றன. இறை வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாக திகழ்கிறது வைகாசி. இஸ்வாகு வம்சத்திற்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் விசாகம் அமைந்துள்ள கோள்நிலையில் ராம ராவண யுத்தம் நடந்ததாக ராமாயணம் கூறுகிறது. மணிபல்லவ தீவிலகை என்ற காவல் தெய்வம் தோன்றி மணிமேகலையிடம் வைகாசி பௌர்ணமி அன்று கோமுகி என்ற பொய்கையில் அள்ள குறையாத அமுத சுரபி என்னும் அட்சய பாத்திரம் வெளிவரும். உலக மக்களின் பசிப்பிணியை போக்குவதற்காகவே இப்படிப்பட்ட அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன் என்று கூறி மறைந்தது. இதன்படியே மணிமேகலையும் புத்தர் பிறந்த வைகாசி முழு நிலவில் கோமுகி பொய்கையிலிருந்து வெளியே வந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு புகார் நகருக்கு திரும்பினாள். ராஜஸ்தான் மாநில தலைநகர் ஜெய்ப்பூரை அடுத்துள்ள பைராத் நகரின் எல்லையோரத்தில் ஓடும் பான்கங்கா நதிக்கரையில் அமைந்துள்ளது ராதாகிருஷ்ணன் கோவில். இங்கு ஆண்டுதோறும் வைகாசி பௌர்ணமி நாளில் பான்கா விழா நடக்கிறது. இந்நாளில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பான்கங்கா நதியில் நீராடி பூஜைகளும் யாகங்களும் செய்து ராதாகிருஷ்ணனை வழிபடுவார்கள். தெய்வங்கள் மற்றும் மகான்களின் அவதார தொடர்புடன் கூடிய நட்சத்திரங்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன. அவ்வகையில் வைகாசி விசாகம் பலராலும் பல தெய்வங்களுக்குரியதாகவும் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்குரியதாக வைகாசி விசாகம் மிளர்கின்றது. சிவபெருமான் தானு மரமாக இருப்பதாகவும் அம்பிகை கொடியாக இருப்பதாகவும் முருகப்பெருமான் விசாகமாக இருப்பதாகவும் சோமஸ்கந்த தத்துவம் விளக்கி கூறுகிறது. பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை போன்ற முருகன் திருத்தலங்களில் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விசாகம் குருவிற்குரிய நட்சத்திரமாவதால் குருவிற்குரிய தலமான திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. திசையின் அதிபதியும் மரண தேவதையுமான யமதர்மராஜனுக்குரியது வைகாசி விசாகமேயாகும். அன்று யமதர்மராஜனை வழிபடுவதால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். திருமலப்பாடி திருத்தலத்தில் மலைவேந்திய சிவபெருமான் திருநடனம் புரிந்த நன்னாள் வைகாசி விசாகமாகும். பஞ்ச பாண்டவரில் ஒருவரான அர்ஜுனனுக்கு இறைவன் பாசுபதம் என்னும் ஆயுதம் வழங்கியதும் இந்நாளில்தான். இந்நாள் திருவேட்களம் என்னும் திருத்தலத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள சிம்மாசலத்தில் கோவில் கொண்டுள்ள வராகலட்சுமி நரசிம்மமூர்த்திக்கு வைகாசி விசாகம் சிறப்பான தினமாகும். சந்தன காப்புடன் ஆண்டு முழுவதும் காட்சி தரும் இந்த நரசிம்மமூர்த்திக்கு வைகாசி விசாக நாளில் சந்தன பூஜை களைவார்கள். மூல விக்கிரகத்தின் இயற்கை தோற்ற பொலிவு அன்று தரிசனமாகும். பின்னர் சுமார் 500 கிலோ சந்தனம் பயன்படுத்தி சந்தன பூஜை செய்வார்கள். கன்னியாகுமரி அம்மனுக்கு ஆராட்டு விழா இந்நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சிறப்பாக சொல்லப்படும் காஞ்சி கருட சேவை வைகாசி விசாகத்தை ஒட்டியே நடைபெற்று வருகிறது. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் என்ற மகான் வைகாசி விசாகத்தில் சித்தியடைந்ததால் இந்நாளில் அவரது குரு பூஜை திருப்போரிலுள்ள அவரது சமாதியில் விசேஷமாக நடைபெற்று வருகிறது. ராம ராவண யுத்தத்தின் போது விசாகம் அமைந்துள்ள கோள்நிலையும் அது காட்டிய நன்மையும் தீமையும் மனதில் கொண்டே ராமன் போரிட்டு ராவணனை வதம் செய்து வெற்றி கொண்டார் என்பர். ராஜராஜ சோழனின் மாமன்னரின் சரித்திரத்தை ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்திய நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ராஜேந்திர சோழன் வழங்கிய ஆணை தஞ்சை பெரிய கோவில் வடக்கு சுவரில் கல்வெட்டாக உள்ளது. திருச்சி அருகில் ஐயர்மலை என்று வழங்கப்படும் வாட்போக்கி
ரத்னகிரி கோவில் கல்வெட்டில் வைகாசி திருவிழா சிறப்பாக நடந்திட கோனீரின்மை கொண்டான் என்ற அரச நிலம் வாங்கியதை குறிப்பிடுகிறது. இந்திரன் வைகாசி விசாகத்தன்று சுவாமிமலை முருகனை வழிபட்டு ஆற்றல் பெற்றான். கட்டு சோறு கட்டி கூட்டமாக செல்லும் உவரி விசாகம். உவரி சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் நடக்கும் வைகாசி விசாக திருவிழா தனித்தன்மை கொண்டது. இதில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் லட்சக்கணக்கில் கலந்து கொள்வார்கள். அன்றைய காலத்தில் கூண்டு வண்டிகளில் கட்டு சோற்றினை கட்டி தொங்கவிட்டு கூண்டின் மேல் சமையலுக்கு தேவையான விறகு, பாத்திரங்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை ஏற்றி வைத்திருப்பார்கள். அவல், மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், அரிசி மாவு போன்றவற்றை பைகளில் வைத்திருப்பார்கள். வண்டியின் மேலும் உள்ளும் அடியிலும் வைக்கோலை கட்டி வைத்திருப்பார்கள். அரிக்கேன் விளக்கு வண்டியின் அடியில் தொங்கும். அந்த விளக்கொலியில் குமரி மாவட்டத்தின் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் 30-40 வண்டிகள் முக்காலத்தில் உவரி விசாகத்திற்கு வந்து செல்வார்கள். வழியில் கூடன்குளம் சிரட்டை பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அவரையும் சுடலமாடனையும் மனமுருக வணங்கி தங்கள் குறைகளை எடுத்து கூறி ஆறுதலை பெற்று அம்மனிடம் வழிபாடு செய்து தேங்காய் உடைத்து அதில் தேங்காயை மட்டும் எடுத்துக்கொண்டு சிரட்டையை கோவிலேயே விட்டு விடுவார். ஆலயத்தில் சுடலை மாட சுவாமியின் அருள் பெற்று மீண்டும் மக்கள் புறப்படுவார். விசாகத்திற்கு முந்தைய நாள் காலை பொழுது புலரும் வேளையில் நட்டாறு கடந்து பத்ரகாளியம்மன் கோவிலில் வந்து செய்வார்கள். அங்கே காலையில் பல் துலக்கி அம்மனை வழிபட்டு பதநீர் அருந்திய பின் உவரி வந்து சேர்வார்கள். முற்காலத்தில் உவரி செல்லும் வழி முழுவதும் இலவசமாக பதநீர் குடிக்க கிடைக்கும். வழிநடுக கனி வகைகளை உண்டு மகிழ்வார்கள். குறிப்பாக இது கோடைக்காலம், மாம்பழம் அதிகம் கிடைக்கும் காலமாதலால் மாம்பழம், வாழைப்பழமும் சாப்பிடுவார்கள். முற்காலத்தில் மட்டுமின்றி இன்றும் ஏராளமான மக்கள் விசாக நேரத்தில் குமரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து உவரி சுயம்புநாதரை வந்து வழிபடுகின்றனர். உவரி விசாகத்திற்கு வரும் மக்கள் விசாகத்தன்று அதிகாலையில் கடலில் நீராடி கடல் தங்கமாகிய கடல் மண்ணை எடுத்து சுயம்புநாதர் ஆலயத்தின் அருகில் தலை சிறிய பெட்டிகளில் சுமந்து வந்து குவிப்பார்கள். இதனால் தீரும் பாவவினைகளும் நோய்களும் கஷ்டங்களும் ஏராளம். செல்வங்கள் சேரும், புகழ் சேரும், கல்வி அறிவு அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் வெற்றியடையும். சுயம்புலிங்கத்தின் அருள் என்றும் மண் சுமந்தாருடன் நிலைத்து நிற்கும். கடலில் குளித்த பின் விநாயகரை வழிபட்டு மும்முறை வலம் வந்து சுயம்புநாதர் ஆலயத்தை சுற்றி வந்து வணங்கி முன்னோடியை தொழுது பிரம்மசக்தி அம்மன், இசைக்கி அம்மன் ஆலயங்களை வலம் வந்து சாஸ்தாவை வழிபடுவார்கள். தெப்பக்குளம் அல்லது கிணற்று நீரில் நீராடி தூய ஆடை அணிந்து சுயம்புநாதர் ஆலயத்தினுள் சென்று மூலஸ்தானத்தை 3 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து கொடிமரத்தை தொழுது பிரார்த்தனை செய்வார்கள். குமரி மாவட்ட மக்கள் உவரியில் தங்குவதற்கும் சமையல் செய்து பரிமாறுவதற்கும் பாதுகாப்பிற்காகவும் மடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 கால பூஜை முடிந்த பின் உற்சவமூர்த்தி வீதி உலா நடைபெறும். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்று உற்சவமூர்த்தி ஆலயத்தினுள் எழுந்தருளும் போது விடியும் நேரம் ஆகிவிடும். அதன் பின் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு செல்வர். விசாகத்திற்கு மறுநாள் பௌர்ணமி ஆகும். பெரும்பான்மையான மக்கள் ஊரில் பௌர்ணமி தீர்த்தமாடி சுயம்புலிங்க சுவாமியை வழிபடுவது வழக்கம். பனங்கிழங்கும் வேர்க்கடலையும் வழியில் அதிகம் வாங்கி சாப்பிடுவார்கள். தங்கள் உறவினர்களை எல்லாம் கண்டு கடற்கரையில் அமர்ந்து பேசி மகிழ்வர். வைகாசி விசாக திருவிழா முடிவில் ஒரு வருடத்திற்கான புண்ணியத்தை ஒரே நாளில் ஊரில் பெற்ற திருப்தி ஒவ்வொரு பக்தனுக்கும் உண்டாகும்.